நேர்கொண்ட பார்வை படத்தை பார்த்துவிட்டு தயாரிப்பாளர் சொன்ன கருத்து. போனி கபூரின் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் தல அஜித் 59வது படத்தில் நடித்து முடித்து விட்டார். இப்படம் இந்தியில் வெளியான பிங்க் படத்தின் ரீமேக் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனை தமிழில் ரீமேக் செய்வதற்கு போனி கபூர் உரிமையை வாங்கி அதனை வினோத்தை வைத்து எடுக்க முடிவெடுத்து விட்டார். தமிழ் ரசிகர்களுக்காக பல காட்சிகளை திரைக்கதையில் சேர்த்து விருந்தளிக்க உள்ளார் வினோத். இந்த படத்தில் தல அஜித்திற்கு ஜோடியாக வித்யா பாலன் நடித்திருக்கிறார். இருவருக்குமான சில ரொமான்ஸ் காட்சிகள் கடைசியாக எடுக்கப்பட்டன. இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக நடிக்கிறார்கள் என்ற தகவல் ஏற்கனவே வெளியானது. இருவரும் ஒன்றாக இருக்கும் ஒரு போஸ்டர் வெளியாகி வைரல் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை தல அஜித் விரைவாக நடித்து முடித்து கொடுத்தார். இதன் பிறகு படக்குழு எடிட்டிங்கில் வேகமாக வேலை செய்து வருகிறது. வினோத் தல ரசிகர்களுக்காக சில மாசான காட்சிகளை சேர்த்து வைத்துள்ளார். தற்போது இந்த படத்தின் முதல் காப்பியை தயாரிப்பாளர் போனி கபூர் பார்த்துள்ளார். பிறகு தனது ட்விட்டர் பக்கத்தில் தல அஜித்தை பற்றி புகழ்ந்து தள்ளியுள்ளார். அவர் கூறியதாவது, நேர்கொண்ட பார்வை படத்தின் சில காட்சிகளை பார்த்தேன். அதில் தல அஜித் நடிப்பில் மிரட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அவர் ஒரு இந்தி படத்தில் கண்டிப்பாக நடிக்க வேண்டும். என்னிடம் 3 படங்களின் உரிமை உள்ளது. அதில் கண்டிப்பாக ஒரு படத்தில் அவரை நடிக்க வைப்பேன். அது என்னுடைய ஆசை என்று கூறியுள்ளார். இந்த தகவல் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது. அது மட்டுமில்லாமல் தல அஜித்தை பாலிவுட்டில் களம் இருக்குவேன் என தயாரிப்பாளர் சொன்னது ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது. தல ரசிகர்களும் போனி கபூருக்கு ஒரு சில கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். அதாவது தல அஜித்தை வைத்து தூம் 4 எடுங்கள் என்ற கோரிக்கை தான் அது. தல அஜித்திற்கு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாசு இருக்கிறது. வட இந்தியாவிலும் இவருக்கு பல ரசிகர்கள் இருக்கின்றனர். இவரின் படங்கள் இந்தி மொழியில் டப் செய்யப்பட்டு பலரின் வரவேற்பை பெற்று வருகிறது. இதுவரை எந்த ஒரு இந்தி படமும் நேரடியாக தல அஜித் நடிக்கவில்லை. ஷாருக் கானின் அசோகா என்ற படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். ஸ்ரீதேவியின் இங்கிலீஷ் படத்திலும் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்திருந்தார். இவர் நேரடியாக இந்தி படம் நடிக்கிறார் என்றால் இவரின் மார்க்கெட் இந்திய அளவில் பெரிய உச்சத்திற்கு சென்றுவிடும். இதன் மூலம் தல அஜித் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் என தெரிகிறது. தல ரசிகர்கள் தல அஜித் பாலிவுட்டில் களம் இறங்கும் என அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தற்போது தல ரசிகர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பல விஷயங்களை செய்து வருகின்றனர். மே 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நேர்கொண்ட பார்வை படக்குழு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க இருக்கிறது. அது டீசராக கூட இருக்கலாம் என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றனர். இந்த டீசருக்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.